வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா வெயிட் போடுறதுக்கும் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு முட்டை டாக்டர்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த எக்கை நம்ம பாயில் பண்ணி கொடுத்தாலோ இல்லை குழந்தைங்களுக்கு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தாலோ நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கும் நல்லா கடகடன்னு நல்லா வெயிட் போடுறதுக்கும் ஒரு எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப்பு கொடுத்தாலும் உடனே காலியாகும். இந்த எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய எக் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகி வரும்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸை நல்லா வேக வச்சுக்கலாம். சைடில் இது ஒரு அடுப்பில் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பூண்டு இஞ்சி ரெண்டுமே துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தட்டி சேர்த்தா எல்லாம் வாயில் தட்டுப்படும், இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த குக்கிங் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு முட்டை நான் உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு நல்லா வெந்து வரட்டும். நம்ம செய்ய போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஓட்ஸ் எக் போரேஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்கு ஸ்மெல்லே வராது, குழந்தைங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கூட ஓட்ஸ் ஒரு அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓட்ஸு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெள்ளை அவலை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி கஞ்சி மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசிக்கும் போது நம்மளுக்கு நல்லா கஞ்சி மாதிரி வரும். இப்போ இதையும் இந்த ஓட்ஸ் கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் மறக்காமல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஓட்ஸும் ஆல்ரெடி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு, முட்டையும் ஆல்ரெடி நல்லா வேக வச்சாச்சு. இதெல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கழிச்ச பின்னாடி ஒரு மேஷரை வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அந்த முட்டை அதுக்கப்புறம் ஓட்ஸ் ரெண்டுமே நல்லா கலந்து வரணும், குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அளவுக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.